இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க, திருந்துவீங்கன்னு நினைச்சு என் புத்திய ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இத 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார். இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. இப்பவே அநேகமா குடிச்சு தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைட்டா போட்டிருந்தேன். இப்பாட்டியா சொல்றது கேளியா? என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஜம்ப் டேய், ஜம்ப். ஆஸ்கார் அவார்டு குடுறா. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? சாவுல புளிய மதுக்கும் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். நம்பாத. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணணும். அவங்க மேல கை வைக்காதீங்க. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லலாமா? மோடி பாவம் இல்லையா? சட்டப்பேரவையில பாஜகவினருக்கு பதிலடி கொடுத்த MKS தூக்கி போட்டு ஜங்கிலேயே ஜிங்கு ஜிங்குன்னு மிதிச்சிருக்காரு.
நீங்கள் பேட்டி தந்தீங்க, இது சம்பந்தம் சொல்லும்போது மோடி மஸ்தான் மாதிரி வேலை இருக்க அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் பிரதமரை சொன்னாரா என்பது எனக்கு சந்தேகம் வந்து சொல்கிறேன். நீங்கள் மோடி மஸ்தானே சொல்லியிருக்கீங்க, டிவியில் பதிவாயிருக்குது, தவறி சொல்லியிருக்கலாம். ஆனால் மோடி மஸ்தான் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. மண்டல அடிக்க என்னடா பெரிய எம்ஜிஆரா நீ, தலைவரா, தலையா? தம்பி மயில் வாகனம், வெளிக்கிட்ட இழுத்து மூடு. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு, பெரிய பிஸ்தா அவரே. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பீஸ்ட்னு ஒரு குப்பை படத்துல நடிச்சிட்டு வளச்சுட்டு இருந்த அதே 2022 காலகட்டத்துல இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட விக்ரம் படத்துல நடிச்சிருந்தாரு திரு கமல். அற்ப அரசியலுக்காக அவரோட தனிப்பட்ட தொழில மரியாதை இல்லாம பேசிட்டு இப்போ தேர்தல் நெருங்கும் போது கமல் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கானுங்க விஜயும் அவரோட ரசிகர்களும். இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, எல்லாமே எனக்கு பொருந்தும். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான். எனக்கு நீ வேஷம் கட்டாத, நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அவன் பொருளை எடுத்து அவனையே போட்ட சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. மாண்புமிகு வேலுமணி சொன்னார், கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும். அது அண்ணாமலை திரைப்படத்தில் வில்லன் பேசுற வசனம். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். எனவே அவருக்கு ஒரே ஒரு பதிலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும் தான். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் போடுகிற கணக்கை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏதோ பேச கணக்குன்னு பேசுறாங்க, இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவிகள் போடுகின்ற கணக்கு புதுமை பெண் கணக்கு, பள்ளி குழந்தைகள் போடுகின்ற கணக்கு காலை உணவு கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் புதல்வர் கணக்கு, தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் போடுகின்ற கணக்கு கலைஞர் உரிமை தொகை கணக்கு, பேருந்திலே பயணிக்கின்ற பெண் பயணிகள் போடுகின்ற கணக்கு விடியல் பயண கணக்கு, உங்க கூட்டணியில் இருக்கின்ற ஆணவ ஒன்றிய அதிகார அரசு போடுகின்ற கணக்கு அதிகார மமதை கணக்கு, அதற்கு எங்கள் முதல்வர் போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு, இதை பார்த்து சிறுபான்மையினர் போடுகின்ற கணக்கு பாதுகாப்பு கணக்கு, மக்கள் எங்களுக்கு போடுறது கூட்ட கணக்கு, மக்கள் உங்களுக்கு போடுறது கழித்தல் கணக்கு, நீங்க சேர்க்கிறது பாவ கணக்கு பழி கணக்கு, எங்க முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு. ஆனா இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க, 2026ல 234 கணக்கு சரியா வரும். இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க, எது வண்டி யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. நிகழ்ச்சி தொகுப்பாளர் இந்த பதில கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அதனால தான் சிரிச்சிட்டாரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்க தான் போறாங்க. அது யாருக்கான பாதிப்பா இருக்க போகுது? விஜய்க்கான பாதிப்பா சார்? என்ன சார் இல்ல, அவரு 30% வாங்குற 5% வாங்கினா விஜய்க்கான பாதிப்பு தானேங்க. நீ 30% வாங்குற நீ தான் சொல்லியிருக்கீங்க. நீ 30% வாங்கலைன்னா யாருக்கான பாதிப்பு? நீங்க சொன்னது நீங்க தானே. சரி, 5%னால எங்க இருந்து தான் எடுக்க போறாங்க? நானா சொன்னேன் 30% வாங்குறேன், நீங்க 30% வாங்கலைன்னா யாருக்கு பாதிப்பு? நீங்க நான் கேட்கறேன் நியாயமா இல்லையா? 30% வாங்குறேன் நீங்க சொல்லிருக்கீங்க, 30% வாங்கலைன்னா யாருக்கான பாதிப்பு? விஜய்க்கான பாதிப்பா எனக்கான பாதிப்பா? இல்ல, விஜய்க்கான பாதிப்பு தான். அப்புறம் அதுதான் எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாங்க. இந்த மட தற்கொலையை பாருங்களேன், இவனுங்களை தற்கொலைன்னு சொல்றாங்களேன்னு எனக்கே வருத்தம் இருக்கத்தான் செஞ்சுது. ஆனா இவனுங்களை தற்கொலைன்னு சொல்றது தப்பே இல்லைன்னு இந்த லாட்ரி நெட்டக்காலை நிரூபிச்சுட்டான். சரிங்கிற வார்த்தை அங்க வாழக்கூடிய மக்களை இழிவுபடுத்துறதா இருக்குதுன்னு தானடா காலனின்னு பேரை மாத்தினாங்க திமுக அரசு. நீ செருப்படி வாங்காத பத்தாதுன்னு உங்க கட்சிக்காரர்களுக்கும் செருப்படி வாங்கி கொடுத்துருவோம் போல ராசா. ஆனா நீங்களாம் தொகுதின்னா எங்க நினைப்பீங்க அப்படின்னு அண்ணன் கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ,
எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவாரு. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிக்கிறேன் பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அதை உருவாக்கினார்கள். வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். We call them தற்கொலைஸ். மாசா அல்லா, கனவு உலகத்திலேயே வாழ்றீங்களடா. தேர்தல் ஆணையம் ஒன்னும் மடக்கூரி சின்னத்தை சும்மா இவர்களுக்கு கொடுக்கலடோய். சீஃப் மினிஸ்டர் விஜய் சார், பக்கத்துல ஆனந்த் சார், அண்ட் அப்புறம் நீங்க. என்ன ஒரு லாஜிக்னா, மாவட்ட செயலராக பதவி எங்கள் தளபதி அவர் பதவி வழங்கி 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறேன். 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் போது எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்காரு. அவரை பார்க்க சட்டசபையில் போகிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். மடக்கு ஊதிகள் அலப்புறதான் தாங்க முடியலன்னு பார்த்தா ஊரையே மாத்தி சுரண்டி கொளுத்து பொழைக்கிற முண்ட கலப்பு தற்கொலைகள் இன்னொரு பக்கம் பார்ப்பன கடப்பாறையை தூக்கி அக்களுக்குள்ள வச்சுட்டு அலையறானுங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பார்ப்பன சங்கி தேசியம் பேசிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு திரியறானுங்க. நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கிற மனப்பாறை வேட்பாளர் யாரு அப்படின்னா, அருணகிரி ஆணவ படுகொலை செய்ய ஆள் கடத்தின வழக்கில் கைதான ஒரு ஜாதி வெறி சங்கி. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இவனோட உறவுக்கார பெண்ண காதலிச்ச ஒரு இளைஞரை கார்ல கடத்திட்டு போய் அந்த பையனோட ஆண் உறுப்பை தீ வச்சு செதச்ச கொடூரமான செயலை செய்ததுக்காக கைது செய்யப்பட்ட ஒரு பொறுக்கி பையன். சுப்போட ஆளுகளை வச்சு உன்னை தீர்த்து கட்டிடுவேன். சாமி, தீர்த்து கொடுக்க வேண்டிய நீங்க எல்லாம் தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணலாமா? இது நியாயமா? இப்படிப்பட்ட ஜாதி வெறியனை வச்சு எப்படா தமிழ் தேசியத்தை வளர்ப்ப? முண்ட கலப்ப சங்கி தேசியத்தை தான் வளர்க்க முடியும். சாணி மண்டையா. திருச்சி மணப்பாறை அருகே இளம் பெண்ணை காதலித்த இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞரின் ஆண் உறுப்பை தீ வைத்து எரித்து சிதைத்து சித்திரவதை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுக்கி பெயர், பொறுக்கி பொறுக்கி பேடா, பொறுக்கிடா. நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. ஐயா ராசா, இந்த வளர்ந்து கிட்ட மூலம் வழங்குற முட்டா பயல கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கப்பா. இவன் பேசுறத கேட்டாலே செருப்ப கலக்கி செவிலே 4 விடணும் போல தோணுது. நான் ஓப்பட திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ள சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். அடே தாவேக்கு அணில் குஞ்சுகளா, தயவு செஞ்சு இந்த பைத்தியத்தை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது மறைச்சு வைங்கடா, கண்ணு முன்னாடி காட்டாதீங்கடா, எரிச்சலா வருது. அப்படி அந்த தாவேக்கா தலைவர் விஜய் என்ன மயிரை புடுங்கிட்டானே, சிஎம் வந்து பேசணும். 41 பேரை கொன்னவங்கிட்ட சிஎம் வந்து பேசணுமா? அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட சிஎம் வந்து பேசணுமா? இந்த அல்லு சில்லு ஸ்பூனு கரண்டி இவங்க கிட்ட எல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க வந்து டைரக்டா சிஎம் கிட்ட தான் பேசுவாங்களாம். இவங்க தலைவனுக்கு மத்தவங்க எல்லாம் அல்லு சில்லுனா முதலமைச்சருக்கு இவனே அல்லு சில்லு தானே. அப்போ இந்த அல்லு சில்லுக்கு எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவரு? இந்த அல்லு சில்லு கூட எதுக்கு பேசணும் அவரு? இந்த அல்லு சில்லு கூட பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஃப்ரீயா ஆக்கிக்கிட்டு வரணுமா நேரத்தை எல்லாம்? இவன் அப்படி என்ன பெரிய புடிங்கி, இவன் என்ன பெரிய மயிராவன்? தற்கொலை நடிகனுக்கு நம்ம கமலஹாசன் ஐயா சாணி அடி கொடுத்தது பழைய வீடியோல பார்த்திருப்பீங்க. புதுசா இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு, அதையும் பாருங்க. ஆனா கமல் பேசுற அந்த பேச்சு புரிய தற்கொலைகளுக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும். ஒண்ணுமே புரியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்களேன். நீ காமெடி டைம் என்னடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. நான் இங்கு இந்த கூட்டத்தை திரட்டியதற்கான காரணம், முக்கியமாக இந்த கூட்டம் திரட்டுறது சினிமாவில் டான்ஸ் ஆடலாலே திரட்டிடலாங்க, இந்த கூட்டத்தை திரட்டுறது கஷ்டம். ஏன்னா இவங்க காந்தியுடன் முரண்பட்டவர்கள். இவர்களை எப்படி ஒரு மேடையில் அமர வைப்பது? அதுதான் 9வது ஆண்டில் நான் செய்திருக்கும் சிறிய சாதனை. ஏப்பா, எல்லாரும் விவால்டி பண்ணிட்டு டகால்டி பண்ணுவாங்க, நீ டகால்டி பண்ணிட்டு விவால்டி பண்றிய. இப்போவே அலப்பறை ஆரம்பிச்சுட்டானுங்க பாருங்களேன். ஏண்டா ஆளுதான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே தவிர மண்டைக்குள்ள இருக்க வேண்டியதை காணுமேப்பா. நாட்டுல என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவனுக்கு எதுக்கு சண்டை போட தயாராகிறானுங்கன்னு பாருங்களேன்.
இத்தனை வருஷமா சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் ஒண்ணு சேர்ந்து நடிக்காம இருந்ததுக்கு காரணமும் இதுதான் போலயே. தலைவருக்காக தான் வந்திருக்கு. எங்களால் சகிச்சிக்க முடியாது என்னன்னா கதாநாயகன் சொல்லிட்டு கமலஹாசனை போட்டிருக்கிறாங்க. தலைவரை தான் ஃபர்ஸ்ட் போடணும். எங்களால் ஏற்றுக்க முடியல. எந்த ஒரு ரஜினி ரசிகனும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதை மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க. ரெட் மூவிஸ் அவங்கள்ட்ட சொல்லி இதை மறுபரிசீலனை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்க தலைவரை தான் போடணும். சூப்பர் ஸ்டார்னா தலைவரை தான் போடணும். கமலஹாசனை போட்டு வச்சிருக்காங்க. கமலஹாசனை போட்டு எடுக்க வேண்டியது என்ன தனியா? தலைவருக்காக வந்த கூட்டம் தான் புறமோ. 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. இருந்தாலும் எங்க தலைவரை தான் ஃபர்ஸ்ட் போடணும். கமலஹாசன் ரஜினி 2 பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். யாரும் யாருக்கும் உடஞ்சவங்க இல்ல. ரஜினி தான் கமல் பேரை ஃபர்ஸ்ட்ல போடுங்கன்னு சொல்லி அப்படி போட்டிருக்காங்க. அது ரஜினிகாந்தோட பெருந்தன்மை. அதை பாராட்டுறதை விட்டு போட்டு தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சர்? இன்னைக்கு எங்க தலைவர் தான். எங்க தலைவர் தான் இன்னைக்கு ஹீரோ. கமலஹாசன் கேட்கறாரு யார் ஹீரோன்னு கேட்கிறாரு. அனுருக்கு வந்து ரொம்ப இது பண்றாரு. போன மியூசிக்கும் அப்படியே பண்ணாரு, இந்த மியூசிக்கும் அப்படியே நட்புக்காக தலைவர் நடிச்சு கொடுக்கிறாரு. ஏம்பரே இப்படி பண்ற எக்கருக்கும் மெண்டல் பயிர்களா சுத்த பயிர்களா? ரசிக மடக்கு ஊரிகள் விஜய் கட்சியில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த செல்லறை ஒரு எக்ஸாம்பிள். இவனுகளை பாஜக பிடிஎம்னு சொல்றது சரியாத்தான் இருக்கும் போல. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்க? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 4 கட்டுரைய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கா வாயில வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்கான்னு சொன்னா யாராவது நம்புறீங்களா? அதற்கு பிறகு வர ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். யார்? திராவிடம். கச்சத்தீவை கொடுத்ததுதான். திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதிப்பளி தாக்கல் செய்தது காங்கிரஸ். இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவேரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லை பெரியார் அணையை எப்படி உயர்த்துறது? நம்ம கேரளா கட்டமீச சைமன் ஆச்சு இப்போ தெளிவா பதில் சொல்லுவோம் பாருங்களேன். இது மாதிரி எங்களை ஒரு பைத்தியக்கார மக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க இப்படி? நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோமா? எப்படி நம்ம கட்சி போடுவோம்? நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க அங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லை பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு வரும்? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி. தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணல அவங்க குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லை பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு? வெறும் டுபாக்கூர். ஏண்டா தெளிவா கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தெரியாத எச்ச பயணி பேச்ச பத்தியா இவனுக்கு? சிரிச்சு வயிறு வலியே வந்துரும் போல. அக்கா வேற லெவல். பாயா போட்டுட்டாங்க. அப்புறம் பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்மல் குமாரோடைய யோகியதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி வராதா கூட்டணிக்கு ஏங்கி நிக்கிறீங்களோ அதே காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது அவரையும் பிரியங்கா காந்தியோட மகளையும் இணைத்து வைத்து கொச்சையா பதிவு போட்டவன் தான் அந்த மனுஷன். மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தியோ பெண்களை மதிக்கிறது பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் உதயநிதி தூங்கிட்டாரு. உங்கால 72 நாளா பணியுள்ள தூங்க மேடையில ஏறி யாருக்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு தெரியுமா? வழக்கமா எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை சொல்லி நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம், இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நம்மால எப்படி தெரியுமா ஓட்டு கேட்பாரு? குட்டீஸ், உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அடுத்த தடவை நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது மம்மி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டாடி விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்படி இருக்கிற கட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா நீங்க யோசிச்சு பாருங்களேன்.